வணக்கம். உங்க பர்ஸ்ல இருக்கிற பணம் இல்ல பேங்க் அக்கவுண்ட்ல இருக்கிற நம்பர்ஸ் இதெல்லாம் எங்கிருந்து வந்துச்சுன்னு என்னைக்காவது யோசிச்சிருக்கீங்களா? நாம இன்னைக்கு பார்க்க போறது மனுஷனோட மிக முக்கியமான கண்டுபிடிப்புகள்ல ஒண்ணான பணத்தோட சுவாரஸ்யமான கதையை தான். மில்டன் ஃப்ரீட்மன் சொன்ன ஒரு விஷயம் இருக்கு. பணவீக்கங்கிறது சட்டமே போடாம வசூலிக்கிற வரி மாதிரி. அதாவது அரசாங்கம் நிறைய பணத்தை அச்சடிக்கும் போது நம்ம கையில இருக்கிற பணத்தோட மதிப்பு குறையுது இல்லையா? அதுதான் நம்ம வாழ்க்கையில பணத்தோட சிஸ்டம் எவ்வளோ பெரிய தாக்கத்தை ஏற்படுத்துதுங்கிறதுக்கு இது ஒரு செம உதாரணம். இந்த கேள்விக்கு பதில் தெரியணும்னா நாம கொஞ்சம் டைம் டிராவல் பண்ணி பின்னோக்கி போகணும். பணம்னே ஒன்னு இல்லாத ஒரு உலகத்துக்கு. சரி, நாம எதை பத்தி எல்லாம் பார்க்க போறோம்னா, பணம் இல்லாத உலகத்துல ஆரம்பிச்சு உலோகங்கள், காகிதம், பிளாஸ்டிக்னு வந்து இன்னைக்கு டிஜிட்டல் யுகத்துல நிக்கிறோம். பணத்தோட முக்கிய வேலைகள் என்ன, அப்புறம் இதோட எதிர்காலம் எப்படி இருக்கும்னு பார்க்க போறோம். சரி, நம்மளோட முதல் அத்தியாயத்துக்குள்ள போலாம். ஒரு நிமிஷம் யோசிச்சு பாருங்க. கடைகள் இல்ல, கிரெடிட் கார்டு இல்ல, எதுவுமே இல்ல. அப்படி ஒரு உலகத்துல நாம இருந்தா எப்படி இருக்கும்? எல்லாத்துக்கும் ஆரம்பமா இருந்த அந்த சிஸ்டம் பத்தி தான் இப்ப பார்க்க போறோம். பண்டமாற்று முறை, அதாவது பார்ட்டர் சிஸ்டம். இங்க பணம்னு ஒண்ணு கிடையவே கிடையாது. அதுக்கு பதிலா ஒரு பொருளை கொடுத்து இன்னொரு பொருளை வாமிக்கிறது தான். உதாரணமா, விலங்குகளோட உரோமம், தோல், உப்பு, அரிசி, ஏன் ஆயுதங்கள் கூட ஒரு வகையான பணமா பயன்பட்டது. ஆனா இதுல ஒரு பெரிய சிக்கல் இருந்துச்சு. அதுக்கு பேரு தேவைகளின் இரட்டை பொருத்தம். சிம்பிளா சொல்லணும்னா, இப்போ உங்ககிட்ட கோழி இருக்கு, ஆனா உங்களுக்கு ரொட்டி வேணும்னு வச்சுக்கோங்க. நீங்க ரொட்டி விக்கிற ஆள்கிட்ட போறீங்க. ஆனா அவருக்கு உங்க கோழி வேணாம், அவருக்கு ஒரு புது செருப்பு வேணும். அப்ப நீங்க என்ன பண்ணணும்? உங்க கோழிய வாங்கிக்கிட்டு செருப்பு தரக்கூடிய ஒரு செருப்பு தைக்கிறவரை தேடி போகணும். அப்பா எவ்வளோ கஷ்டம் பாருங்க. இதனால வியாபாரம் பண்றது ரொம்பவே சிக்கலா, ஒரு திறமையே இல்லாத மாதிரி இருந்துச்சு. இந்த பண்டமாற்று முறையில இருந்த பிரச்சனைகளால தான் ஒரு புரட்சிகரமான கண்டுபிடிப்பு உருவாச்சு. அதுதான் தங்கம், வெள்ளி மாதிரி விலை உயர்ந்த உலோகங்களை பணமா பயன்படுத்துறது. ஏன் உலோகங்கள்? யோசிச்சு பாருங்க. அரிசி மாதிரி இது கெட்டு போகாது. மாடு, ஆடு மாதிரி இல்லாம இதை சின்ன சின்னதா உடைச்சு மதிப்பு பிரிக்க முடியும். தூக்கிட்டு போறதுக்கு ரொம்ப சுலபம். இதனால பண்டமாற்று முறையில இருந்த ஏகப்பட்ட பிரச்சனைகளுக்கு இது ஒரு தீர்வா அமைஞ்சது. இந்த சிஸ்டம்ல ஒரு நாணயத்தோட மதிப்பும் அதுல இருக்கிற உலோகத்தோட மதிப்பும் ஒண்ணுதான். அதாவது நீங்க ஒரு தங்க நாணயத்தை உருக்குனாலும் அந்த தங்கத்துக்கு அதே மதிப்பு இருக்கும். இதனாலதான் இத முழு மதிப்புள்ள பண்ணணும்னு சொன்னாங்க. பல 100 வருஷங்களா உலக பொருளாதாரம் மொத்தம் தங்கம், வெள்ளி மேலதான் நின்னுச்சு. ஒரு நம்பகமான மதிப்புக்கு இதுதான் ஆதாரமா இருந்துச்சு. ஆனா இந்த கனமான நாணயங்களை மூட்டை மூட்டையா தூக்கிட்டு போறது ரொம்ப கஷ்டமா இருந்துச்சு இல்லையா? இதுதான் பணத்தோட அடுத்த பெரிய பரிணாம வளர்ச்சிக்கு காரணமா இருந்துச்சு. காகித பணம் இது முதல்ல எப்படி இருந்துச்சு தெரியுமா? ஒரு ரசீது மாதிரி தான். அதாவது பேங்க்ல நீங்க வச்சிருக்கிற தங்கத்துக்கான ஒரு அத்தாட்சி. ஆனா போக போக இதுல ஒரு பெரிய மாற்றம் வந்துச்சு. அந்த காகிதத்தோட மதிப்பு அதை வெளியிடுற அரசாங்கம் மேலையும் வங்கி மேலையும் நாம வச்சிருக்கிற நம்பிக்கைய மட்டுமே சார்ந்திருக்க ஆரம்பிச்சது. இதத்தான் நிர்வகிக்கப்படும் நாணய தரம் அப்படின்னு சொல்றாங்க. இதோட முக்கிய நோக்கமே பணத்தோட மதிப்பை நிலையா வச்சுக்கிறது தான். சிம்பிளா சொல்லணும்னா, இன்னைக்கு ஒரு ரொட்டி 10 ரூபானா அடுத்த வருஷமும் அது கிட்டத்தட்ட அதே விலையில இருக்கணும். அதுக்காக பணப்புழக்கத்தை கட்டுப்படுத்துவாங்க. அப்புறம் 20, 21ஆம் நூற்றாண்டுல பணம் இன்னும் ஒருபடி மேல போச்சு. கையில தொட்டு பார்க்க முடியற காகிதத்திலிருந்து கண்ணுக்கு தெரியாத எலக்ட்ரானிக் சிக்னல்களா மாறிடுச்சு. பிளாஸ்டிக் பணம், அதாவது நம்ம கிரெடிட் கார்டு, டெபிட் கார்டு எல்லாம் வந்துச்சு. இதெல்லாம் கையில காசு எடுத்துட்டு போறதுக்கு ஒரு மாற்று. பரிவர்த்தனைகளை ரொம்ப சுலபமாக்கிடுச்சு. இது உண்மையில என்னன்னா, உங்க பேங்க்ல இருக்கிற பணத்தை பயன்படுத்துறதுக்கான ஒரு வாக்குறுதி தான். கடைக்கு போகும்போது கையில நோட்டு கட்டோட போக வேண்டிய அவசியமே இல்லாம போச்சு. இந்த படம் பணத்தோட பயணத்தை எவ்வளோ அழகா காட்டுது பாருங்க. முதல்ல கையில வச்சிருந்த நோட்டு, நாணயத்துல இருந்து கிரெடிட் கார்டு மாதிரி பிளாஸ்டிக்கு மாறணும். இப்போ பிட்காயின் மாதிரி முழுக்க முழுக்க டிஜிட்டல் வடிவத்துக்கு மாறிட்டு இருக்கோம். அது வெறும் கம்ப்யூட்டர் ஸ்கிரீன்ல தெரியற ஒரு டேட்டா தான். கிரிப்டோ கரன்சி, பிட்காயின் மாதிரியான பரவலாக்கப்பட்ட நாணயங்கள் ஒரு புது உலகத்தையே திறந்திருக்கு. பரவலாக்கப்பட்டதுன்னா என்ன? எந்த ஒரு பேங்கோ அரசாங்கமோ இதை கட்டுப்படுத்த முடியாது. இது அரசாங்க கட்டுப்பாடுகளுக்கு அப்பாற்பட்ட ஒரு தனிப்பட்ட செல்வமா பார்க்கப்படுது. சரி, பணம் எப்படி எல்லாம் மாறி வந்திருக்குன்னு பார்த்தாச்சு. இப்போ பணம் நிஜமா என்னென்ன வேலைகளை செய்யுதுன்னு பிரிச்சு மேய்வோம் வாங்க. பொருளாதார நிபுணர்கள்
பணத்தோட வேலைகளை 2 முக்கிய வகையா பிரிக்கிறாங்க. முதன்மை செயல்பாடுகள், இரண்டாம் நிலை செயல்பாடுகள். பரிமாற்ற ஊடகம், மதிப்பின் அளவீடு இதெல்லாம் முதன்மை. மதிப்பின் சேமிப்பு, எதிர்கால கொடுப்பனவுகளுக்கான தரம், வாங்கும் சக்தியை மாற்றுறது இதெல்லாம் இரண்டாம் நிலை. இதுல ஒவ்வொன்றுமே ஒரு குறிப்பிட்ட பிரச்சனைக்கு தீர்வு கொடுக்குது. பணம் ஒரு மதிப்பின் அளவீடுன்னு சொல்றோம் இல்லையா, அது ஒரு பொதுவான ஸ்கேல் மாதிரி. இது இல்லைன்னா ஒரு ரொட்டியோட மதிப்பு 2 கோழியா இல்ல 3 கோழியான்னு கண்டுபிடிக்கிறது ரொம்ப கஷ்டம். அதே மாதிரி மதிப்பின் சேமிப்பு, அதாவது நம்ம வாங்கும் சக்திய எதிர்காலத்துக்காக சேமிக்க உதவுது. யோசிச்சு பாருங்க, தானியத்தையோ கால்நடைகளையோ சேமிச்சு வச்சா அது கெட்டு போகும். ஆனா பணம் அப்படி இல்ல, ரொம்ப நாளைக்கு நீடிக்கும். சேமிக்கிறதும் சுலபம். இன்னொரு முக்கியமான விஷயம் தாமதமான கொடுப்பனவுகளின் தரம். இது கொஞ்சம் ஃபேன்சியான பேரு மாதிரி இருந்தாலும் விஷயம் சிம்பிள் தான். கடன் வாங்கறதையும் கடன் கொடுக்கறதையும் சாத்தியமாக்குறது இதுதான். ஏன்னா பணம் அதோட மதிப்பை தக்க வைக்கும். நீங்க ஒருத்தருக்கு கடன் கொடுத்தா அவங்க திருப்பி தரும்போது அந்த பணத்துக்கு அதே மதிப்பு இருக்குன்னு ஒரு நம்பிக்கை வேணும் இல்லையா? அந்த நம்பிக்கை இல்லைனா கடன் வாங்குறது கொடுக்கறதுன்ற சிஸ்டமே இருக்காது. ஒரு எக்கானமில மொத்தமா எவ்வளவு பணம் இருக்குங்கிறத புரிஞ்சுக்கிறதுல இருந்து ஆரம்பிக்கலாம். இதுதான் நம்மளோட ஃபர்ஸ்ட் ஸ்டெப். சிம்பிளா சொல்லணும்னா, மணி சப்ளைங்கிறது ஒரு குறிப்பிட்ட நேரத்துல ஒரு எக்கானமில புழக்கத்துல இருக்கிற மொத்த பணத்தோட இருப்பு. இத ஒரு பெரிய வாட்டர் டேங்க் மாதிரி கற்பனை பண்ணிக்கோங்க. அந்த டேங்க்ல எவ்வளோ தண்ணி இருக்கோ அதுதான் அந்த நாட்டோட மணி சப்ளை. சரி, அப்ப அந்த வாட்டர் டேங்க்குள்ள தண்ணிய, அதாவது பணத்தை யார் விடுறா? இங்க தான் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான பவர் ஷேரிங் இருக்கு. இந்தியாவை பொறுத்த வரைக்கும் நம்ம ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா, அதாவது ஆர்பிஐ தான் ரூபாய் நோட்டுகளை அச்சடிக்குது. ஆனா நாம யூஸ் பண்ற எல்லா காயின்ஸையும் இந்திய அரசோட நிதி அமைச்சகம் தான் வெளியிடுது. இங்க ஒரு சூப்பரான விஷயம் தெரியுமா? நம்ம ரூபாய்க்கான சின்னம் இருக்கு இல்லையா, அதை டி உதயகுமார்னு ஒருத்தர் தான் டிசைன் பண்ணாரு. ஜூலை 15, 2010 இதை அதிகாரப்பூர்வமா ஏத்துக்கிட்டாங்க. தனக்குன்னு ஒரு யூனிக் கரன்சி சிம்பிள் வச்சிருக்கிற ஒரு சில நாடுகள்ல இந்தியாவும் ஒண்ணு. இது நிஜமாவே ஒரு பெருமையான விஷயம்தான். பணத்தை எப்படி அளக்குறாங்க? மணி சப்ளைங்கிறது ஒரே ஒரு நம்பர் கிடையாது. அதை நாம புரிஞ்சுக்கணும். நம்ம பாக்கெட்ல இருக்கிற சில்லறை காசுல இருந்து பேங்க்ல இருக்கிற லாங் டேர்ம் டெபாசிட் வரைக்கும் பல லேயர்ஸ்ல இதை பிரிச்சு அளப்பாங்க. ரிசர்வ் பேங்க் பணத்தை 4 முக்கியமான வழியில அளக்குறாங்க. M1, M2, M3, அப்புறம் M4. வாங்க ஒன்னொன்னா பார்க்கலாம். முதல்ல M1. இது ரொம்ப ஈஸியா செலவு பண்ணக்கூடிய பணம். அதாவது நம்ம கையில இருக்கிற கேஷ், அப்புறம் பேங்க்ல இருந்து உடனே எடுக்கக்கூடிய பணம். இதைத்தான் லிக்விட் பணம்னு சொல்லுவாங்க. இப்போ இந்த M1 கூட போஸ்ட் ஆஃபீஸ் சேவிங்ஸ்ல இருக்கிற பணத்தையும் சேர்த்தா நமக்கு M2 கிடைக்கும். அடுத்ததா அதே M1 கூட பேங்க்ல இருக்கிற லாங் டேர்ம் டெபாசிட்ஸ் சேர்க்கும்போது அது M3. கடைசியா இந்த M3 கூட போஸ்ட் ஆஃபீஸ்ல இருக்கிற எல்லா டெபாசிட்ஸையும் சேர்த்தா அதுதான் M4. கவனிச்சிங்களா? ஒவ்வொரு ஸ்டெப்பும் அதுக்கு முன்னாடி இருந்ததை விட பெரிய அளவிலான பணத்தை உள்ளுக்குள்ள கொண்டு வருது. ஒரு சின்ன ஓடை ஒரு பெரிய ஆத்துல கலந்து கடைசியா கடல்ல கலக்கிற மாதிரி தான் இதுவும். இந்த அளவீடுகளை நாம 2 மெயின் கேட்டகரியா பிரிக்கலாம். M1, M2-வை நேரோ மணின்னு சொல்லுவாங்க. இது உடனடியா செலவு செய்ய கிடைக்கிறதால இதை ஃபாஸ்ட் மணின்னு நினைச்சுக்கலாம். இன்னொரு பக்கம் M3, M4-ஐ பிராட் மணின்னு சொல்லுவாங்க. இது சேவிங்ஸ்லயும் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ்லயும் லாக் ஆகி இருக்கிறதால இது கொஞ்சம் ஸ்லோ மணி. எக்கனாமிஸ்ட் இர்விங் ஃபிஷர் பணத்துக்கும் விலைக்கும் இருக்கிற தொடர்பை விளக்க ஒரு சிம்பிளான சமன்பாட்டை உருவாக்குனாரு. அதுதான் MV = PT. இதை ஒரு தராசு மாதிரி நினைச்சுக்கோங்க. 2 பக்கமும் சமமா இருக்கணும். இதுல எழுத்து M, அதாவது மணி சப்ளை. இது எக்கானமில இருக்கிற மொத்த பணத்தோட அளவு. அடுத்து வர்றது V, அதாவது வெலாசிட்டி ஆஃப் மணி. சிம்பிளா சொன்னா ஒரு ரூபாய் நோட்டு ஒரு வருஷத்துல சராசரியா எத்தனை தடவை கை மாறுதுங்கிறது தான் இது. யோசிச்சு பாருங்க, நான் ஒரு கடைக்காரருக்கு 100 ரூபாய் கொடுக்குறேன். அவர் அதை ஒரு சப்ளையருக்கு கொடுக்குறாரு. அந்த சப்ளையர் அதை பெட்ரோல் போட செலவு பண்றாரு. இங்க ஒரே 100 ரூபாய் நோட்டு 3 டிரான்சாக்ஷன் பண்ணிருக்கு. அப்போ அதோட வெலாசிட்டி 3. இதுதான் பணத்தோட திசை வேகம். சரி, இப்போ தராசோட அடுத்த பக்கத்தை பார்க்கலாம். இங்க முதல்ல இருக்கிறது P, அதாவது பிரைஸ் லெவல். இது எக்கனாமில இருக்கிற எல்லா பொருட்கள் மற்றும் சேவைகளோட சராசரி விலையை குறிக்குது. தராசோட கடைசி பகுதி T. இது வால்யூம் ஆஃப் டிரான்சாக்ஷன்ஸ், அதாவது ஒரு குறிப்பிட்ட நேரத்துல நம்ம நாட்டுல நடக்கிற மொத்த பரிவர்த்தனைகளோட எண்ணிக்கை. இப்போ எல்லாத்தையும் ஒன்னா சேர்த்து பாருங்க. M பெருக்கல் V சமம் P பெருக்கல் T. அதாவது ஒரு எக்கானமில செலவு செய்யப்பட்ட மொத்த பணம் MV அங்க விற்கப்பட்ட பொருட்களோட மொத்த மதிப்புக்கு PT-க்கு சமமா இருக்கணும். இந்த பேலன்ஸ் தான் ஒரு எக்கானமியோட ஹெல்த்துக்கு ரொம்ப முக்கியம். இதுல ஏதாவது ஒன்னு மாறினா கூட மத்ததும் கண்டிப்பா மாறும். அப்பப்பா, சில நிமிஷத்துல பல 1000 வருஷம் பயணம் பண்ணிட்டோம். இது நம்மள கடைசி ஆனா
ரொம்ப முக்கியமான கேள்விக்கு கூட்டிட்டு வருது. இந்த டைம்லைனை பாருங்க. பணத்தோட கதைங்கிறது நம்ம தேவைகளுக்கும் டெக்னாலஜிக்கும் ஏத்த மாதிரி தொடர்ந்து மாறிக்கிட்டே இருக்கு. பணமாற்றல ஆரம்பிச்சு பிட்காயின் வரைக்கும் ஒவ்வொரு கட்டத்திலையும் நம்ம வியாபாரத்தை எப்படி இன்னும் சுலபமா, வேகமா, திறமையா மாத்தலாம் தான் தேடிட்டு இருந்திருக்கோம். உப்பு தோல்ல ஆரம்பிச்சு இன்னைக்கு யாருமே கட்டுப்படுத்த முடியாத டிஜிட்டல் லெட்ஜர் வரைக்கும் பணத்தோட அர்த்தம் மாறிக்கிட்டே இருக்கு. நம்ம உலகம் மாற மாற நம்ம பணமும் எப்படி மாறும்? இந்த கதை இன்னும் முடியல. இது தொடர்ந்து எழுதப்பட்டுக்கிட்டே இருக்கு. அடுத்தது டிஜிட்டல் கரன்சியா, இல்ல நாம இன்னும் யோசிச்சு கூட பார்க்காத புது விஷயமா? அடுத்து என்ன வரப்போகுதுன்னு யாருக்கு தெரியும்?